அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் செய்ய போவது காரசாரமான நெல்லூர் மீன் குழம்பு. இன்னைக்கு சீ ஃபுட் லவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி நெல்லூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த ஸ்பெஷல் ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இந்த நெல்லூர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் ரெசிபி வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மீன் குழம்பு செய்ய நான் 2 கிலோ விலா மீன் வாங்கியிருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. நறுக்குன பீசஸை சுத்தமா கழுவிட்டு ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லா மீன் பீசஸ் மேலையும் நல்லா பூசி கொஞ்ச நேரம் ஊற வைங்க. மசாலா தடவன மீன் துண்டுகளை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா தூளை ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்ததும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். மீன் குழம்பு எப்பவுமே மண் சட்டியில வச்சாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த விலா மீன் குழம்பு மண் சட்டியில தான் வைக்க போறேன். மண் சட்டியை ஸ்டோவ்ல வச்சு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்துறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊற்றி செஞ்சாதான் ருசியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்குன 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கணும். அதனால ஸ்டோவை கொஞ்சம் ஹைலயே வச்சு வதக்குங்க. 2 நிமிஷம் ஆனதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 2 பெரிய தக்காளியை குழையா அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு நான் பெரிய எலுமிச்சை அளவு புளிய 2 கப்பு அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சு நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சட்டியில ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. புளி தண்ணி ஊத்தி கலந்ததும் இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பு காரம் தடவி ஊற வச்ச மீனை மெதுவா ஒண்ணா குழம்புல சேருங்க. இந்த குழம்புக்கு நீங்க எந்த வெரைட்டி மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மீனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் சேர்த்ததும் கரண்டி வச்சு கிண்டிடாம ஒரு சின்ன டவல் வச்சு சட்டியை பிடிச்சு அப்படியே லேசா ஆட்டி கலந்து விடுங்க. கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா மீன் சில நேரத்துல உடைஞ்சிடும். சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் மீனை வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணி பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்த பொடிச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச மசாலா தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசா சட்டி எடுத்து இப்படி லேசா சுத்தி மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப கரண்டி போட வேண்டாம். அடுத்து நல்ல பச்சை மாங்காயம் மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இந்த குழம்புல சேர்த்துடலாம். ஒரு தடவை சட்டியை லேசா சுத்தி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துல அருமையான விலா மீன் குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. கடைசியா நறுக்குன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு சட்டி இறக்கி வச்சிருங்க. நல்ல சூடான சாதத்துல இந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க மீன் எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. கரெக்டான உப்பு, காரம், லேசான மாங்காய் புளிப்பு, மீன் வாசனையோட இந்த குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும்.